மனுஷ குழந்தைங்க மட்டும் ஏன் இவ்ளோ உதவி இல்லாம பிறகுது? மத்த விலங்குகளோட ஒப்பிட்டா மனுஷ குழந்தைங்க ரொம்பவே பலவீனமா இருக்கும். இந்த உதவியற்ற நிலைதான் தாய் சேய் உறவோட ஆணிவேரே. பல வருஷமா விஞ்ஞானிகள் இதுக்கு பிரசவ சங்கடம்தான் ஒரு காரணத்தை சொன்னாங்க. நம்ம 2 கால்ல நடக்க ஆரம்பிச்சது நம்ம உடல் அமைப்பே மாத்திடுச்சு. அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருந்தது. சரியா? அதே நேரத்துல நம்ம மூளையும் பெருசா வளர ஆரம்பிச்சது. இங்கதான் ஒரு பெரிய சிக்கல் உருவாச்சு. அப்போ என்ன ஆச்சு? பெரிய தலை, குறுகலான இடுப்பு வரியா வெளியே வரணும். இதுதான் சவால். இதுக்கு பரிணாமம் ஒரு வழி கண்டுபிடிச்சது. குழந்தைங்க முழுசா வளர்றதுக்கு முன்னாடியே பிறக்க வச்சது. ஆனா இது வெறும் உடலமைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தானா, இல்ல அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் இருக்கு? இப்போ ஒரு புது கோணத்துல பார்க்கலாம். இது தாயோட ஆற்றல் சம்பந்தப்பட்டது. ஏஜி கருதுகோள் படி பிறப்புக்கு காரணம் உடலமைப்பு இல்ல, ஆற்றல் பற்றாக்குறைதான். யோசிச்சு பாருங்க, கர்ப்பத்தோட இறுதியில ஒரு தாயோட ஆற்றல் தேவை 2 மடங்காகிடுது. அதாவது தாயால கொடுக்க முடிகிற ஆற்றலை விட குழந்தையோட தேவை அதிகமாகும் போதுதான் பிரசவம் நடக்குது. சரி, குழந்தை சீக்கிரம் பிறந்தாச்சு. இப்போ இதை சமாளிக்க ஒரு சமூக ரீதியான தீர்வு தேவைப்பட்டது. அந்த தீர்வு உடல் அளவுல இல்ல, சமூக அளவுல இருந்துச்சு. மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ ஆரம்பிச்சாங்க. இந்த கூட்டு வளர்ப்பு முறைதான் நம்ம சமூக பிணைப்புகளையும் கலாச்சாரத்தையும் உருவாக்குச்சு. குழந்தைங்க ரொம்ப நாள் அம்மாவை சார்ந்து இருக்கிறதால நிறைய கத்துக்க அதுங்களுக்கு நேரம் கிடைக்குது. அப்போ இந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது ஒரு பெரிய ட்ரேட் ஆஃப். அது என்னன்னு பார்க்கலாம். நிமிர்ந்து நடந்தது, பெரிய மூளை, ஆற்றல் பற்றாக்குறை எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த நிலைமை. இந்த ட்ரேட் ஆஃப்னால நமக்கு பெரிய மூளை, சமூக வாழ்க்கை, நிறைய கத்துக்கிற வாய்ப்பு கிடைச்சது. நம்மளோட மிகப்பெரிய பலவீனம் தான் கடைசியில நம்மளோட மிகப்பெரிய பலமா மாறிருக்கு. ஆச்சரியமா இல்ல?